ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிங்க. இப்போ எப்படி போயிட்டுருக்கு உங்களோட ஃபீட்பேக்? ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தீங்க. நாங்கள் வந்து பனானாவிலேருந்து மட்டுமே ஒரு 10 ப்ராடக்ட் பண்ணோம். கோகனட்லேருந்து ஒரு 5 ப்ராடக்ட் பண்ணோம். புஷ் ஆரஞ்சுங்கிறது வந்து நம்ம ஏரியாவிலேயே ஈவன் வேர்ல்டுலேருந்து தமிழ்நாட்டிலேயே நம்ம மட்டும்தான் பண்ணுறோம். அதுதான் இந்த இது. இந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தோட்டத்தில் ஹெல்த் இருக்கிறதுனால நல்ல சளி காய்ச்சல் எது இருக்கிறவங்களும் குடிக்கும்போது சளி காய்ச்சல் எல்லாம் நல்லா இருக்கக்கூடியது. குடிக்காது. இந்த புஷ் ஆரஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப ஆதிசியில் நம்ம பூனை வந்து நம்ம ஊறுகாய் பண்றோம். அது எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் பண்றதில்ல. இதுதான் வாழைப்பூ இருக்காங்க. இது வந்து நம்ம தக்காளி புதுசாக பண்றோம். எதெல்லாம் சீப்பாக கிடைக்கிறோம் அதை வாங்கி பவுடர் பண்ணிக்கிறோம். வாழைக்காய் வந்து பவுடர் பண்ணி அந்த பவுடர் ஒரு நிமிஷம் கொடுங்க. ஒரே நிமிஷம் தந்துடுறாங்க. அந்த ஒரே பவுடர் தான் இருக்குங்களா? ஆமாங்க. இதான் வாழைக்காய் பவுடர் பண்றோம். இந்த வாழைக்காய் பவுடர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாழை பழத்துல இருந்து செஞ்சோம்னா என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து அது கார்போஹைட்ரேட் வந்து சுகரா கன்வெர்ட் ஆயிரும். அதை சாப்பிடும்போது உடனே சுகர் பிரஷர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இது மேடம் ஆனா இதுல ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அதிகமா இருக்கிறதுனால நம்ம இறைப்பையில ஜீரணமா இருக்கிறதுனா குடல போய் ஃபெர்மெண்டேஷன் ஆகுறதுனால கட்ஸ்ல வந்து பாக்டீரியாஸ் வந்து லாக்சன் ஆகுறதுனால அவங்களுக்கு சுகர் பேஷண்ட் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுகர் கண்ட்ரோல் ஆகும், பிரஷர் கொலஸ்ட்ரால் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா இது துவர்ப்பு தன்மை அப்படியே இருக்கனால இது வந்து நம்ம 10 ப்ராடக்ட் பண்றோம். இதுல அல்வா பண்ணலாம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க அல்வா பண்ணலாம், அதுக்கப்புறம் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், பேபி ஃபுட் பண்ணலாம். இந்த மாதிரி அப்புறம் நீங்க ராகி கூட கலந்துட்டீங்கன்னா நம்ம சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் யூஸ் பண்ணலாம். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துலயும் நீங்க யூஸ் பண்ணுவாங்க. என்ன காரணம் குளுட்டன் ஃப்ரீ, கிரைன் ஃப்ரீ எல்லாமே இருக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கு. பேரு கம்பெனி பேரு எங்க நீங்க யூனிட் இருக்குன்னு சொல்லுங்க. என்னோட பேர் ராஜாமணி. அந்த கம்பெனி பேர் கிரியா கிரீன்ஸ், செம்மேடு கிராமம், இக்கரைப்பட்டி. இந்த பிஎம்எஃப் வந்து எந்த பேங்க்ல கொடுத்தாங்க? கனரா பேங்க்ல கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் பக்கம் சாங்ஷன் ஆயிருக்கு. நாங்க அதுல வந்து சோடா ட்ரையரும் போட்டுட்டு அதுல இருந்து தான் எல்லாத்தையும் வாழைக்காய் போட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். மானியம் வந்துருச்சுங்க. வந்துட்டு பேங்க்ல அது வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து ரிசர்வ் வச்சிருக்காங்க. நம்ம கட்டி முடிக்கும் போது இது பண்ணுவாங்க. நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கு சீனிவாசன் சார் தான் எல்லாமே முதல் காரணம், வேற யாரும் காரணம் இல்லை. நன்றி அதுக்கு. தேங்க்யூ. என்ன உங்க பிசினஸ் ரொம்ப வளர வந்து எங்களோட வாழ்த்து. நீங்க வரணுங்க சார். நாங்களே நேரில் வந்து பார்க்கலாம்.